எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இங்கே அனைவரும் சமம். அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல இந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறைய பேர் அங்க திட்டி தீர்த்திருக்காங்க. ஸோ அதிமுகக்குள்ளேயே பலவிதமான சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு, பிளவுகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய இண்டிகேஷனை பார்த்தா சிவி சண்முகம் இன்னைக்கு மாலையில விஜய் சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாரு. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அளவுகோல். அந்த 27 பேர் இங்க ஆதரிக்க போறான். ஒரு அடி டமால் ஆச்சு ஓடிடுங்கிறது யாரும் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அடிக்கிறது என்னங்க? அதெல்லாம் நான் சொல்ல நீங்களே சொல்லுங்க. பேனரி இந்த இடத்துல அடிச்சு கிழிக்கிறாங்களே, நாளைக்கு மக்கள் வந்து இதை கேட்டாலும் மக்களுக்கு இந்த நிலைமை தான். சும்மா விட்டா ஒரு பாட்டு கம்முன்னு சும்மா ஒரு போய் நோண்டி இருந்தீங்க, நீங்களே வந்து உங்களோட அழிவுகள் தேடிக்கிறீங்க. உண்மையா நான் சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் நான் கண்டிப்பா. அப்போ ஒண்ணு நாங்க 2ஆ திருப்பி கொடுப்போங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். என் பேர அடிமாது என்னுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அவனுக்கு பேராண்டி அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதையல்ல